ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் ஆழமான ஒரு வரலாற்று பயணத்துக்கு போக போகிறோம். உலகத்தில் பாதிக்கும் மேலான மக்கள் ஃபாலோ பண்ணுற 3 பெரிய மதங்கள்: யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம். இந்த 3 மதங்களுக்கும் சொல்கிற அந்த ஒரே இறைவன் யார்? இஸ்லாத்தில் சொல்கிற அல்லாஹ், யூத மதத்தில் சொல்கிற யாவே, கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிற பிதா. இந்த 3 பேருமே ஒரே இறைவன் தானா? இந்த கேள்வி பல பேருக்குள்ளே இருந்திருக்கும். இதற்கான பதிலை வரலாற்று கோணத்தில் தேடி போக போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 3 மதங்களையும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இந்த 3 பெரும் மதங்களுக்கும் ஒரே ஒரு வேர் தான் இருக்குது. அந்த வேறு பெயர் தான் ஆபிரகாம். இஸ்லாமியர்கள் அவரை இப்ராஹிம் நபின்னு சொல்லுவாங்க. ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். அந்த காலத்து மக்கள் நிறைய இயற்கையை பல கடவுளை கும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சது ஒரே ஒரு சக்தி தான், அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரே இறைவனை மட்டும்தான் நாம் வணங்கணும் அப்படின்னு உறுதியாக நம்பினார். அந்த இறைவனோட குரலை அவர் கேட்டார்னு மத நூல்கள் சொல்லுது. அங்கேருந்து தான் இந்த ஓரிரை கொள்கை ஆரம்பமாகுது. ஆபிரகாமோட வழித்தோன்றல்கள் மூலமாக வந்த மதங்கள் தான் யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம். அதனால் இவங்க 3 பேருமே வணங்குறது அந்த ஆபிரகாம் வணங்கின ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்ச அந்த ஒரே இறைவன் தான். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 3 பேருமே ஒரே இறைவனை தான் சுட்டி காட்டுறாங்க. அப்படின்னாலும் இறைவன் எப்படிப்பட்டவர், அவரோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல யூத மதம். இது ரொம்ப பழமையான மதம். யூதர்கள் இறைவனை யாவே அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் எலோஹிம் அப்படின்னும் ஹீப்ரு மொழியில் சொல்லுவாங்க. யூதர்களோட நம்பிக்கைப்படி இறைவன் மோசஸ்ன்னு சொல்லப்படுற அவரை சந்தித்து ஒரு 10 கட்டளை கொடுத்தாரு. அதில் முதல் கட்டளையே நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். யூத மதத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவரே, அவருக்கு உருவமே கிடையாது. அவரை மனிதர்களோட எந்த குணாதிசயங்களை கொண்டும் சுருக்கிட முடியாது. அவரை உருவகப்படுத்தி பார்க்கக்கூடாதுங்கிறது யூதர்களோட நம்பிக்கை. சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனோட உண்மையான பெயரான யாவே அப்படிங்கிறத வாய் விட்டு சொல்கிறது கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இறைவனோட புனிதத்தன்மை மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கலந்த பயம் இருந்துச்சு. சரி, இதிலிருந்து கிறிஸ்தவ மதம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். கிறிஸ்தவ மதமும் யூதர்கள் வணங்கின அதே இறைவனை தான் வணங்குது. இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராக தான் பிறந்தார். அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே யாவையை தான் வணங்கினார். ஆனால் கிறிஸ்தவத்தில் இறைவனோட தன்மையை பற்றி புரிதல் கொஞ்சம் மாறுது. கிறிஸ்தவர்கள் இறைவனை பிதா அப்படின்னு அன்பாக கூப்பிடுறாங்க, அதாவது அன்பான அப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில். இது யூதர்கள் பார்த்த அந்த கடுமையான இறைவனோட பிம்பத்தில் இருந்து கொஞ்சம் சாஃப்டாக ஒரு அணுகுமுறை. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் திரித்துவம், அதாவது ட்ரினிட்டி. கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இறைவன் ஒருவர் தான், ஆனால் அவர் பிதா, சுதன் அதாவது இயேசு, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி அப்படின்னு 3 நபர்களாக அவரை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. அதாவது அந்த ஒரே இறைவன் மனிதர்கள் மேலே உள்ள அன்பால் அவரோட ஒரே மகனை நம்மளோட பாவத்துக்காக அனுப்புனாரு, சிலுவையில் பலி கொடுத்தாரு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. இப்போது இஸ்லாம் பக்கம் வருவோம். இஸ்லாம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் அவங்க மூலமாக அரேபிய பாலைவனத்தில் முழுமையடைஞ்சது. இஸ்லாமியர்கள் இறைவனை அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்குது.
அல்லாஹ் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கான பிரத்யேக கடவுளோட பெயர் அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அரபு மொழியில் அல்லில்லாஹ் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்னு மாறுச்சு. இதுக்கு அந்த ஒரே இறைவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சொல்லப்போனால் அரபு நாடுகளில் வாழ்கிற கிறிஸ்தவர்களும் சரி, யூதர்களும் சரி, அவங்க பைபிளை படிக்கும்போதோ ஜெபம் பண்ணும்போதோ கடவுளை அல்லாஹ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு மொழி சார்ந்த வார்த்தையை தவிர மதம் சார்ந்த வார்த்தை கிடையாது. சரி, இஸ்லாம் இறைவனை பற்றி என்ன சொல்லுது? யூதர்களை போலவே இஸ்லாமும் இறைவன் ஒருவரே, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அப்படிங்கிற தவ்ஹீத் ஓரிரை கொள்கை கோட்பாட்டில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்கிற அந்த திரித்துவம் கான்செப்டை இஸ்லாம் முற்றிலுமாக மறுக்குது. திருக்குரானில் ரொம்ப தெளிவாக இறைவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இறைவன் மனித உருவம் எடுக்க மாட்டான், அவருக்கு மகனோ குடும்பமோ கிடையாது அப்படிங்கிறது இஸ்லாத்தோட ஆழமான நம்பிக்கை. இயேசுவை ஈசா நபி அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அவர் ஒரு இறை தூதராக இஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ நாம் அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். 3 ஒன்றா ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு பெரிய மலையோட உச்சி இருக்குது. அந்த உச்சியை அடைய 3 வெவ்வேறு பாதைகள், 3 குழுக்கள் போகிறாங்க. 3 பேரும் பார்க்குறது அந்த ஒரே மலையைத்தான். ஆனால் ஒருத்தர் கிழக்கில் இருந்து பார்க்கும்போது மலை ஒரு மாதிரி தெரியுது, இன்னொருத்தர் மேற்கில் இருந்து பார்க்கும்போது மலை வேறு மாதிரி தெரியுது. 3 பேருமே பார்க்குறது ஒரே மலையைத்தான், ஆனால் வெவ்வேறு கோணத்தில் பார்க்காங்க. வரலாற்று ரீதியாக பார்த்தா யூத மதமும் கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த 3மே சுட்டி காட்டுறது பிரபஞ்சத்தை படைச்ச அந்த ஒரே மாபெரும் சக்தி. ஆனால் யூதர்கள் அந்த இறைவனை தங்களை வழிநடத்தும் ஒரு சட்டத்தை கொடுத்த ஒரு வழிகாட்டியாக பார்க்குறாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த இறைவனை மனிதர்கள் மேலே அதீத அன்பு வச்ச, மனிதனுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு அன்பான அப்பாவாக பார்க்குறாங்க. இஸ்லாமியர்கள் அந்த இறைவனை அளவற்ற அருளாளனா, நிகரற்ற அன்புடையவனா, யாருக்கும் எந்த தேவையும் இல்லாத முழுமையான ராஜாவாக பார்க்குறாங்க. எல்லாமே ஒரே இலக்கை நோக்கி போனாலும் அவங்க இறைவனை எப்படி உணர்ந்தாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அந்த இறையியல் கோட்பாடுகளில் தான் இந்த 3 மதங்களும் தங்களுக்குள்ள பெரிய அளவில் வேறுபடுது. மொத்தத்தில் பெயர்கள் மாறலாம், மொழிகள் மாறலாம், யாவே பிதா அல்லாஹ் அப்படின்னு எப்படி அழைச்சாலும் 3 பேரும் விரல் நீட்டி சொல்கிறது அந்த ஆபிரகாம் வணங்கிய பிரபஞ்சத்தை இயக்கிய அந்த ஒற்றை பேருடைய தான். வரலாற்றும் மதங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி ஒரு சின்ன புள்ளி பல கிளையாக பிரிஞ்சு இன்றைக்கி உலகத்தையே ஆளுமை செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த 3 மதத்தை பற்றி நான் சொல்லும்போது ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்க. எல்லாரும் எத்தனை மதங்களை பின்பற்றினாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது தான் நம்மளோட இந்தியா. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 மதத்தோட ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.